சதுரங்கத்துல 64 பட்டி இருக்குது. அதுல 32 வெள்ளை பட்டியும் 32 கருப்பு பட்டியும் இருக்குது. அங்க ரேங்க்ஸ் ஃபைல்ஸ் கிடையாவும் நிலைக்குத்தாவும் இருக்குது. ரேங்க்ஸ் இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படி 8 மட்டும் இருக்கு. ஃபைல்ஸும் அப்படித்தான், ஏல இருந்து 8 மட்டும் இருக்கு. ஏ ஃபைல், பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் என்று இருக்குது. நாங்கள் விளையாட தொடங்கும் போது எங்களோட வலது கை பக்கம் வெள்ளப்பட்டி இருக்கணும். A, B, C, D, E, F, G, H and files 8 ஃபைல்ஸ் இருக்குது. அது மாதிரி ரேங்க்ஸும் 1 2 3 4 5 6 7 8 and 8 ரேங்க்ஸ் இருக்குது. D5 இந்த பட்டிக்கு பேர் D5, இந்த பட்டிக்கு பேர் F3, F6 இந்த பட்டிக்கு பேர் C7. இந்த இப்போ D5 பட்டியை பார்க்க போகிறோம். D லைனில் 5 ரேங்கில் D5. அடுத்ததா B1 இது பார்க்க போகிறோம். B ஃபைல்ஸில் முதலாவது ரேங்கில் B1. அடுத்ததா E7 பட்டியை பார்க்க போகிறோம். E ஃபைலில் 7 ரேங்கில் E7. அடுத்ததா H4 பட்டியை பார்க்க போகிறோம். H4 ஃபைலில் 4வது ரேங்க் 4 ரேங்கில் H4. அடுத்த சதுரங்கத்தில் இருக்க பீசஸ் என்ற பேர் பார்க்க போகிறோம். கிங், குயின், ரோக், பிஷப், நைட், போன். கிங்க ராயா என்று சொல்லலாம், குயினை தமிழில் ராணி என்று சொல்லலாம், ரொக்க கோட்டை என்று சொல்லலாம், பிஷப்பை மந்திரி என்று சொல்லலாம், நைட்டை குதிரை என்று சொல்லலாம், போனை சிப்பாய் என்று சொல்லலாம். அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா, சதுரங்கத்தில் இருக்க பீசஸுக்கு வேல்யூவான போன்ஸ் எண்ணிக்கையை பார்க்க போறோம். ஒரு போனுக்கு வேல்யூவானது ஒரு போன். ஒரு நைட்டுக்கு வேல்யூவானது 3 போன். பிஷப்புக்கு வேல்யூவானது 3 போன்ஸ். கிட்டத்தட்ட பிஷப்பும் நைட்டும் ஈக்குவலான பாயிண்ட்ஸுக்கு கிட்டத்தானே இருக்குது. நாங்கள் அடுத்த வீடியோவில் பாயிண்ட்ஸுகளை பார்க்கலாம். இதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் உண்டு. அதுமாதிரி ரொக்குக்கு 5 போன்ஸு வேல்யூவாக இருக்குது. குயின் தான் பவர்ஃபுல்லான ஆள், 9 போன். அடுத்த கிங்கை அளவிட முடியாது, அதனால தான் இது மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த விளையாட்டின நோக்கம் எதிரி கிங்கை அசைய முடியாமல் செய்கிறது. அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் விளையாடக்குள்ள முதல்ல சொன்ன மாதிரி வலது பக்கத்தில் வெள்ளப்பட்டி இருக்கணும், அதுலேருந்து தொடங்கணும். 2 பக்கத்து சைட் பக்கத்துலேயும் ருக்ஸ் இருக்கணும், பிறகு நைட், பிறகு பிஷப். டி ஃபைலில் குயின் இருக்கணும், இ ஃபைலில் கிங் இருக்கணும். முன்னுக்கு 2வது ரேங்க் ஃபுல்லாக போன் இருக்கும், 8 போன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எதிர்பக்கத்துலேயும் கிங்குக்கு நேராக கிங் இருக்கும், குயினுக்கு நேராக குயின் இருக்கும். இப்போ நாங்கள் எதிர்பக்கத்தில் பார்க்க போகிறோம். ஈல கிங், டியில் குயின், பிஷப், நைட்,
ரோக் முன்னுக்கு 2வது ரேங்க் ஃபுல்லா ஃபோன். அதே மாதிரி இந்தியாவில் சைட் இருக்கிற மாதிரி தான் அங்காலையும் முன்னுக்கு 2வது ரேங்க் ஃபுல்லா ஃபோன் இருக்கும். சைட் 2லையும் ரொக்ஸ் இருக்கும். ஈல கிங் இருக்கும், டியில குயின் இருக்கும். பிறகு நைட் பிஷப். இது என்னென்று இப்ப சும்மா சும்மா வைத்திருக்கு. இது என்னென்று அடுக்கிறதுண்டா அடுக்கி காட்டுறேன் பாருங்கோ. நாங்கள் அடுக்கும்போது கொஞ்சம் வேகமாக அடுக்கினாத்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விளையாட்டை விரும்பி விளையாடினாத்தான் அதில் விருப்பமும் பெறும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் பெறும். அதனால அடுக்கும்போது கொஞ்சம் வேகமாக அடுக்கி பழகிறது நல்லது. நாங்கள் அடுக்கிற வேகத்தை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த ஒப்போனன்ட் எங்களை ஒப்பிடுவார், எப்படி விளையாடுவான் என்று ஒப்பிடுற கூடிய மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் கொஞ்சம் வேகமாக அடுக்கி கொஞ்சம் அந்த மனநிலையை பயப்படுத்தாம காட்டிக்கொள்றது. வேகமாக அடுக்கிறதால ஒப்போனன்ட் மனநிலை உறுதியா இல்லாம கொஞ்சம் பயந்த சுபாவத்தோடு இருப்பேன். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் வேகமாக அடுக்கி பழகணும். முதல் சொன்ன மாதிரி 2 சைட்லேயும் ரூக், டி லைனில் டி ஃபைல்ஸில் குயின், இ ஃபைல்ஸில் கிங், பிறகு சிலையும் எஃப்லையும் பிஷப், ஜிலையும் பிலையும் நைட், முன்னுக்கு 2nd ரேங்க் ஃபுல்லாக போன்ஸ். அதே மாதிரி தான் பிளைக்கும். டியில குயின், இல கிங், பிஷப் எஃப்பும் ஜியும், பிறகு பியும் ஜிலையும் நைட், ஏ இமேஜ்லையும் ரூக், முன்னுக்கு 2nd ரேங்க்ல போன்ஸ்.